ஒரு 811 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவ்வளவு காலம் நாங்கள் இந்த நெல் கொள்முதலில் என்ன நடக்குது அப்படின்னா, கொள்முதல் செய்யும் போது கூடுதலாக தொகை வாங்குறாங்க, இங்கே லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் இருக்கு அப்படின்ட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குற்றச்சாட்டு ரொம்ப புதிதாக இருக்கிறது. என்ன சார், இப்போ என்ன பிரச்சனை சார் இது? வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வு இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்திருக்கிறது நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். குறிப்பா இந்த பிரச்சனை நவரை கொள்முதல் என்று சொல்லக்கூடிய கொள்முதல் பருவத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. 1972 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய அடிப்படை நோக்கம் தரமான உணவுப் பொருட்களை மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் விநியோகம் செய்ய அந்த பொதுத்துறை நிறுவனம். அதனை தொடர்ந்து அதில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொள்முதல் செய்து தரமான பொருட்களாக விநியோகம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் 1975 நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு வந்தார். இதை கொண்டு வந்தது முழுமையுமே இரண்டையும் அன்றைய முதலமைச்சர் மறைந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு அது பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நேரடி நெல் கொள்முதலை செய்து வந்தது. இது கடந்த 2013 மத்திய அரசு தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற ஒரு நிறுவனத்தை, கூட்டுறவு நிறுவனத்தை உருவாக்கி இந்தியா முழுவதிலும் பல மாநிலங்கள் இதற்கான உணவுப் பொருட்களை, தானியங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு அனுமதியை கொடுத்தது. அது பல மாநிலங்களுக்கும் கடிதங்கள் மூலம் இதை தெரிவிக்கப்பட்டு மாநிலங்கள் விரும்பினால் அந்த நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கு அப்பொழுது சில நிதி உதவிகளையும் மத்திய அரசு வழங்கியது. அதனை முன்னிட்டு தமிழ்நாட்டிலும் ஒரு சில மாவட்டங்களில் இந்த கூட்டுறவு நிறுவனம் கொள்முதலில் அனுமதிக்கப்பட்டது. இதில் பல முரண்பாடுகள் 2018 ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் இந்த கொள்முதல் செய்வதிலே சில பின்னடைவுலாம் வந்தது. இது இப்பொழுது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற இந்த நிறுவனத்திற்கு யார் வேணும்னாலும் நீங்க அனுமதி பெறலாம். ஒரு கிராமத்திலே நீங்க ஒரு உணவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு விவசாயிகள் சங்கம் இருந்ததுன்னா, அந்த சங்கம் பதிவு பெற்ற சங்கமா இருந்ததுனாக்கா அவங்க அதுல பதிவு பெற்றுக்கிட்டு கொள்முதலை செய்யலாங்கிறது அந்த ஷரத்துல இருக்கு. இது என்னன்னா, இது கடந்த 2020 மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் விற்பனை சட்டம், அந்த சந்தைப்படுத்துதல் சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில நடத்தி தான் அந்த சட்டத்தை திரும்ப பெறப்பட்டது. அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டதுக்கு பிறகு இந்த NCHCF என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பை அனைவருமே பங்கெடுத்துக் கொள்கிற வகையில சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டது. இதுல கார்பரேட்டும் களமிறங்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். சரி, இதுல இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்கிற ஒரு நிறுவனம் சென்னையில தலைமையிடமாக கொண்டு அது அரிசியை ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனம். சரி, அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இந்த NCCF என்று சொல்லக்கூடிய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்போடு இடைத்தரகர் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இந்த கொள்முதல் கொள்கையை எதிர்த்து 6 மாதத்திற்கு முன்னதாக கலைஞர் கொண்டு வந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை, நேரடி நெல் கொள்முதலை அவர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற அவரது மகன் இன்றைய முதலமைச்சர் மாண்பு மு. க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை கைவிடுவதை எதிர்த்து அந்த அரசாணையை தீயிட்டு அவர் பிறந்த திருக்கோளை மண்ணில் அந்த மணிமண்டபத்துக்கு முன்னதாகவே தீயிட்டு கொளுத்தினோம். அதற்கு பிறகு காவிரி டெல்டாவிற்கு தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்று அரசாங்கம் அறிவித்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதனை தொடர்ந்து இந்த அரசாணையில் என்ன குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்போடு தான் கொள்முதல் அக்ரிமெண்ட் போடுகிறார்கள், ஒப்பந்தம் செய்கிறார்கள். இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய மேலாண்மை இயக்குநராக அமருதீன் ஷேக் தாவூது என்கிற ஒரு தனியார் முதலாளி திருவாரூரை சார்ந்தவர் அந்த கொள்முதல் கொள்கைக்கு அவர்களோடு இடைத்தரகர் ஒப்பந்தம் கொடுக்கிறார்கள் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்போடு. இது நவரை கொள்முதலுக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இதற்கான அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் செய்கிற நெல்லுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளாக இந்த NCCF பணத்தை வழங்கிட வேண்டும் விவசாயிகளுக்கு. அவர்கள் திரும்ப கொடுக்கிற அரிசிக்கு தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்
பணத்தை வழங்கும். இப்படியான ஒரு அக்ரிமெண்ட். இதை விட ஒரு அக்ரிமெண்ட் சொல்கிறார்கள். மத்திய அரசுடைய தொகுப்பிலிருந்து 22 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசியை இந்த நிறுவனம் பெற்றுக் கொள்வதாகவும், அதனை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு 42 ரூபாய்க்கு பொது விநியோக திட்டத்துக்கு விற்பனை செய்கிற ஒப்பந்தமும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே 42 ரூபாய் கிலோவிற்கு இந்த அரிசிக்கான தொகையை, இந்த நிறுவனம் கொடுக்கிற அரிசிக்கான தொகையை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் விடுவிக்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரத்துக்குள்ளாக விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் சொல்லுகிறார். ஆனால் 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல 800 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்முதல் செய்திருக்கிறார்கள். பல மாவட்ட ஆட்சியர்கள் இந்த கொள்முதலை பற்றி புரிந்தவர்கள் அனுமதிக்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள். மதுரை பகுதியில் ராமநாதபுரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் ஒரு சில இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை சுற்றி இருக்கிற செங்கல்பட்டில் 41 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், காஞ்சிபுரத்தில் 33 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், திருவள்ளூரில் 8 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், ராணிப்பேட்டையில் ஒரு 20க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் முழுமையும் அனுமதிக்கப்பட்டு கொள்முதல் செய்திருக்கிறார்கள். 3 கட்டமான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நெருக்கடிக்கு விவசாயிகள் ஆட்பட்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் ஒரு சிப்பம் 40 கிலோ நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் 46 கிலோ வரையிலும் அவர்கள் எடை வைத்து பெற்றிருக்கிறார். இந்த பணத்தை ECS என்று சொல்லக்கூடிய இணைய வழியாகத்தான் அவர்களுடைய சேமிப்பு கணக்கில் செலுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்திலும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அது மாதிரியான முறையை கையாளவில்லை என்பது இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விருப்பத்திற்கு நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் சுமார் 600 கோடி அளவிற்கு இவர்கள் மீத தொகை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய் இதுவரையிலும் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3,33,331 மெட்ரிக் டன் நெல் இதுவரையிலும் கொள்முதல் செய்துள்ளதாக அந்த நிறுவனத்திலிருந்து கணக்குகளை மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பெற்றிருக்கிறது. ஆனால் இதுவரையில் அந்த நிறுவனம் 53,323 மெட்ரிக் டன் அரிசி TNCC கொடுத்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருப்பு இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு 2 மாத காலமாக கொடுக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் என்றால், சில விவசாயிகளிடம் ஒரு சில பல்வேறு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்த நெல்லிற்கு பில்லு கொடுக்கவில்லை, ரசீது கொடுக்கவில்லை, ஆனால் கொள்முதல் செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த பணம் கொடுக்கவில்லை என்கிற பிரச்சனை வந்த பிறகு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் ஒரு உத்தரவு போடுகிறார். இந்த நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், NCCMக்கு வழங்கப்பட்ட கொள்முதல் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. 170 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அரிசி நெல் கொள்முதல் குறித்த எந்த கணக்கு வழக்குகளையும் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு கொடுக்கவில்லை என்று உத்தரவு சொல்கிறது. சரி என்று இது பிரச்சனை வீதிக்கு வந்த பிறகு எங்களுடைய அமைப்பினுடைய வட மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை, சென்னை மண்டல கூட்டத்தை சென்னையில் நடத்தி அதில் வருகிற கருத்துக்களை கேட்கிற போது, இந்த 600 கோடி ரூபாய்க்கான இந்த கொள்முதல் முறைகேடு, அதை விட மேலான இன்னும் கொள்முதல் செய்யாமலே நெல் அங்கு கொட்ட வைக்கப்பட்டு அந்த நெல் மழையிலே அடிபட்டு கிடக்கிற வேதனை எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் தெரிவிக்கிறார். உடனடியாக நான் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்புக்கு தானே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த அலுவலகத்தினுடைய மண்டல மேலாளரை நேரில் சந்தித்து விவாதிக்கிறேன். சென்ற திங்கட்கிழமை விவாதிக்கிற போது அவர் சொல்லுகிறார், நான் கொள்முதலுக்கான ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அமுருதீன் ஷேக் தாவூத் என்கிற தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு எனக்கு முன்பின் தெரியாது, எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. தமிழ்நாடு அரசினுடைய நிர்பந்தத்தால் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அவர்கள் கொள்முதல் குறித்து எந்த விளக்கமும் எந்த தொடர்பும் எங்களோடு இல்லை. ஆகவே என்னிடத்தில் எந்த விவரமும் இல்லை என்று சொல்கிறார். நான் அப்பொழுது கேட்கிறேன், இப்படி மேலாண்மை இயக்குனர், அரசினுடைய அதிகாரி, நீங்களும் மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரி, உங்களுக்கு இப்படி ஒரு கடிதம் உத்தரவு போட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் கடிதம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுமையிலும் இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது குறித்து நீங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிற பொழுது, எனக்கு அந்த தகவல் குறித்து எதுவுமே தெரியாது, நான் இந்த அறையில் உட்கார்ந்து இருக்கிறேன், அவ்வளவுதான், எனக்கும் இந்த கொள்முதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் உங்கள் கொள்முதலுக்கு நீங்கள் தானே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள். அந்த தனிநபரோடு இடைத்தரகர் ஒப்பந்தம் தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இப்படி இடைத்தரகர் ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம் விவசாயிகள் கொள்முதல் செய்த நெல்லுக்கு உரிய தொகையும் கிடைக்காது, துறையும் வழங்குவதற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்,
கொள்முதல் குறித்து எந்த விவரமும் இல்லை என்று மறுப்பதை ஏற்க மாட்டோம். நீங்கள் இந்த நெல்லுக்கான முழு பொறுப்பை எங்களுக்கு கடிதம் கொடுக்க வேண்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கான தொகையை பெற்றுத் தருகிறேன், அந்த நெல் விவசாயிகள் பாதிக்காத வகையில் நான் பாதுகாப்பேன் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கல என்று கேட்டால் 3 மணி நேரம் வாதாடியும் அவரிடம் பயன் இல்லை. அவர் ஒரே வரி பதிலை சொல்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் நேரடியாக இந்த அமருதீன் ஷேக் தாவூதோடு பேசி அவர்களோடு ஒரு 10 நபர்கள் அந்த அலுவலகத்திற்கு அழைக்கப்படுகிறார். அவர்கள் எங்களிடத்தில் நாங்கள் எழுதி தருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருப்பது NCCF என்று சொல்லக்கூடிய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு, அதனுடைய மேலாளர் முன்னால் நின்று பேசுகிறோம், அவர்தானே எங்களுக்கு கடிதம் தர வேண்டும், உங்களிடத்தில் அவர்தானே விளக்க கேட்க வேண்டும், உங்களிடத்தில் இருக்கிற தொகை குறித்து அவர்தானே உங்களிடம் பேச வேண்டும், எங்களுக்கு அவர்தானே கணக்கு தர வேண்டும் என்று சொன்னார். இல்லை இல்லை, அவர் ஏற்க மாட்டேங்கிறார், நாங்க போடுகிறோம் என்று சொல்கிறார். சரி, அப்படி எப்படி நீங்க அவர்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்களே, அவர் ஏன் கையெழுத்திட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறாரு? அப்படி என்றால் அவர் ஏன் கையெழுத்திட்டார்? அவருக்கு ஏதாவது கையூட்டு கொடுத்து ஒப்பந்தம் பெற்றீங்களான்னு கேட்டால் அவன் கையூட்டு கொடுத்து ஒப்பந்தம் பெற்றோம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த வேளாளர் அதை மறுக்கவும் இல்லை, இந்த தொகைக்கான பொறுப்பு ஏற்கவும் இல்லை, அது குறித்து அவர்கள் சொல்லுகிற கருத்தை கேட்க மறுக்கிறார். ஆகவே நான் இனி அமருதீன் ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய உங்களோடு நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை. ஆகவே நீங்கள் வெளியேற வேண்டும். எனக்கு மத்திய அரசுடைய இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்புடைய மேலாளர் தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 4 மணி நேர வாக்குவாதம், எந்த பதிலும் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை, வெளியேறிவிட்டு அடுத்து கடந்த 27ஆம் தேதி நாங்கள் முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறோம். இது அறிவித்த பிறகு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நமது உணவுத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய சத்யபிரதா சாகு அவர்களும் நமது மேலாண்மை இயக்குநர் சண்முக சுந்தர் அவர்களும் கோவையில் இருந்து என்னோடு தொலைபேசியில் பேசினார். நீங்கள் 27ஆம் தேதி முற்றுகை போராட்டம் போட்டிருக்கிறீர்கள், விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதிலே தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிய மக்களுக்கும் அக்கறையோடு இருக்கிறது. எனவே திங்கட்கிழமை நாம் ஒரு பேச்சுவார்த்தையை சென்னையில் நடத்தலாம், நீங்கள் எங்களுடைய அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று இருவரும் அழைப்பு விடுத்தார்கள். அதனை ஏற்று நாங்களும் அந்த அலுவலகத்திற்கு சென்றோம். அந்த அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட காலையில் 11 மணிக்கு துவங்கி 1 மணி வரை நடந்தது. மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது குறித்து உரிய கூட்ட பதிவுகள் தயார் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 3 கட்டமாக நெல் எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஆக உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அந்த கூட்டத்தில் இருந்தவாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. நேரடியாக தொலைபேசி மூலமாகவும் இணையவழி தளத்திலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு 8 மாவட்ட ஆட்சியர்கள் கொள்முதல் நிலைய அலுவலர்களோடு மாவட்ட அதிகாரிகளோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறை வருவாய்த்துறையை கொண்டு உடனடியாக அந்த நெல் மூட்டைகளை கைப்பற்ற வேண்டும். எந்தெந்த வகையில் அங்கே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, கொள்முதல் செய்து பட்டியலில் ஏற்றப்பட்டு ரசீது அளிக்கப்பட்ட நெல் வகைகள் தனியாக பிரிக்கப்பட வேண்டும். கொள்முதல் செய்து ரசீது வழங்கப்படாமல் அன்ரெக்கார்டாக அந்த இடத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற நெல் குறித்து வர வேண்டும். கொள்முதலே செய்யாமல் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற நெல்கள் குறித்து 3 வகையான கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக அந்த நெல் முழுமையிலும் கைப்பற்ற வேண்டும். கணக்கு வழக்குகள் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த கணக்கு வழக்கில் படி விவசாயிகளுக்கு கை மூலமாகவே பல இடங்களில் பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கலாம். ஓகே சார், ஓகே பேசலாம் சார்.